வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். 3 மாதங்களுக்கு முன்பு தொலைந்த குழந்தை ஹரிணி பாப்பா கிடைத்துவிட்டால். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. உத்திரமேரூரை அடுத்துள்ள மானாம்பதி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி வெங்கடேசன் காளியம்மாள். இவர்கள் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களது 2 வயது குழந்தைதான் ஹரிணி. இவர்கள் சீப்பு, முத்துமணி, கண்ணாடி போன்ற பொருட்களை விற்கிறார்கள். அதனால் எங்கு திருவிழா நடந்தாலும் அங்கு சென்று விடுவார்கள். அப்படித்தான் 3 மாதங்களுக்கு முன்பு இருவரும் கிழக்கு கடற்கரை சாலை இடைக்கழி நாடு பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு ஹரிணியை தூக்கி கொண்டு சென்றுள்ளார்கள். வியாபாரத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்பியுள்ளார்கள். ஆனால் இரவு லேட்டாகிவிட்டதால் பவுஞ்சூர் என்ற பகுதியில் அப்படியே தங்கிவிட்டார்கள். நடுராத்திரி கண் விழித்த போதுதான் ஹரிணி காணாமல் போனது பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. எங்கெங்கோ அலைந்துள்ளார்கள், தேடினார்கள். குழந்தை கிடைக்கவே இல்லை. அதனால் அணைக்கட்டு போலீசில் புகாரும் அளித்தனர். போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் ஹரிணியின் மழலை முகம் தமிழக மக்களை என்னவோ செய்தது. அதனால் நிறைய தனியார் அமைப்புகள் சோசியல் மீடியாவில் ஹரிணிக்காக களம் இறங்கினார்கள். சொந்த செலவில் போஸ்டர்கள் எடுத்து ஆங்காங்கே ஒட்டினார்கள். ஹரிணி படத்தை இணையத்தில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டுகோள் விடுத்தார்கள். சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சந்தோஷ் ஹதிமானி ஹரிணி விவகாரத்தில் இளைஞர் ஒருவரின் புகைப்படத்தை வெளியிடவும் அந்த நபர் மும்பையில் இருப்பதாக தகவல் பரவியது. இதனால் போலீசார் மும்பைக்கு விரைந்தனர். இந்த சமயத்தில் தான் லதா ரஜினிகாந்த் ஹரிணியின் அம்மா காளியம்மாளை போனில் கூப்பிட்டு பேசியுள்ளார். தான் நடத்தி வரும் குழந்தைகள் அமைப்பு மூலம் ஹரிணியை தேடி வருகிறோம் என்றும் மும்பையில் ஹரிணி போலவே ஒரு குழந்தை இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதனால் கவலைப்படாமல் இருங்கள், விரைவில் குழந்தையை மீட்கலாம் என்றும் தைரியம் சொல்லியுள்ளார். இப்போது ஹரிணி பாப்பா கிடைத்து விட்டாலாம். திருப்போரூர் அருகே பாப்பாவை மீட்டு விட்டனர். 3 மாத காலம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவித்து கிடந்த பெற்றோரிடம் ஹரிணியை ஒப்படைக்கப்பட்டால் குழந்தையை பார்த்ததும் கட்டி தழுவி முத்தமழை பொழிந்தனர் பெற்றோர். ஹரிணி பாப்பா கிடைத்து விட்ட சந்தோஷம் இப்போது நமக்கும் தான். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.